உள்ள போனது அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் வண்டிய விட்டு கீழ இறங்கவே இல்ல. ஸோ அவ்ளோ டெரரா அந்த அளவுக்கு ஒரு இது இருந்தது. ஒரு நெகட்டிவ் வைப். உனக்கு எப்படிடா இருந்தது? அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. லைட்லாம் ஆனோம்னா அங்கே போய்ட்டு லைட் ஒர்க்கே ஆகல. ஆனால் இப்போ இங்கே வந்து பாருங்கள், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அது லைட்டு. போயிட்டு அந்த டார்க்ல வந்துட்டு ஒரு வெள்ளையா ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு ஏதாவது பார்க்கறதுக்காக வந்துட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்றோம். அங்க வந்து இந்த லைட் சுத்தமா ஒர்க்கே ஆகல. இப்போ அடிச்சு காமி. நல்லா தெளிவாக இருக்காது. இப்போ வந்துட்டு சூப்பரா இருக்காது. அது மட்டும் இல்லாம நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கேமரா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருச்சு. அது என்ன ரீசன் நீங்கள் என்னன்னு வந்து தெரியல. ரொம்ப டூப் போடுறான் அப்படி இப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரியலு நிஜமாக நடந்துச்சு. வேணா யாராச்சும் ஃபாலோவர்ஸ் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, கூட கூட்டு பாதி தூரம் போகும்போதே பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த அதோட பயத்துல நாங்க பயங்கரமான வந்தோம். பிராந்தி. நாங்க வந்து என்ன யோசனை, கொஞ்ச நேரத்துக்கு மேல வேணாம் பாதியோட போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்ல வந்துருச்சு. நாங்க 4 பேர் இருக்கோம். ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு மேல எங்களால தாண்ட முடியல. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மள தாண்ட விடாத அளவுக்கு நாங்க உணர்ந்தோம் 4 பேருமே. அதனால தான் நாங்க அப்படியே திரும்பி வந்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டா கொண்டு போனனாலயா என்னமோ தெரியல. இது சாமி போட்டோல இருந்து யூடியூப்ல சாமி பாட்டுல இருந்து எல்லாமே கரெக்டா கொண்டு போனோம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் பயம் தான். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நம்ம நெக்ஸ்ட் எல்லாரும் வீடியோ வந்து பயங்கரமா தைரியமா போலாம். போறோம். பக்கத்துல எதுவா இருந்தாலும் தைரியமா பாக்குறோம். நம்ம பாக்குறது தான். கண்டினியூவா சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோ நம்ம பயங்கரமா பண்ணலாம்.